வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி அதாவது 2 பார்ட்டாக பார்த்தோம். அதாவது இந்த புக்கு வந்து ஆன்மாவின் பயணம் பை பீட்டர் லிச்லியூ. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆத்தர் அதாவது ஆசிரியர், இந்த புக்கை எழுதின ஆசிரியரோட சகோதரர் இறந்தனால அவர் பல கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்குள்ளே அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எப்போ நம்ம ஒரு தேடல் இருக்கோ அதுக்குரிய பதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிறிஸ்துவ மதப்படியே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கப்படும் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்நிலையில் இருந்த ஒரு ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு இந்திய ஆச்சாரியார் வந்து குரு வராரு. அவர் அனுப்பப்படுறாரு. நீ தானே கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இறப்புக்கு பின்னால் வாழ்வு அப்படிங்கிற மாதிரி, இறந்த பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு சூட்சும பையனை கூட்டிகிட்டு போய் அவர் தம்பியே சகோதரரே பார்க்குறாங்க. அப்போ தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. இப்படி நாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சூட்சும பயணம் போகிறாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அங்கே போய் அவர் சகோதரரை பார்க்குறாரு. அங்கே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க திருப்பியும் பூமியில் அவங்க போன இடத்துக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து பல உணவருந்தும் விடுதிகள் அங்கே மாதிரியெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் அவங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அதாவது இப்போ பூமி வாழ் மக்களையும் பார்க்குறாங்க. இவங்க சூட்சும உடலில் இருக்கிறனால நிறைய சூட்ச்ம உடலில் இருக்கிற ஆன்மாக்களும் அங்கே வர்றாங்க. ஸோ இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, உண்மையிலே நாம் இறக்குறதில்ல, நாம் இந்த உடலை விட்டுட்டு போகிறோம், நாம் சூட்ச்ம உலகத்தில் அடுத்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, ஒவ்வொரு நிலைகளாக தான் போய்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து என்றுமே அழிவில்லாத ஒரு ஆன்மாக்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் ரொம்ப திடமாக ஏற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்து என்னென்னா, சூட்ச்ம உலகத்தில் எல்லாமே எண்ணத்தால் ஆனது தான். எதையுமே நீங்கள் எண்ணம் தான் அங்கே வேலை செய்யுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம். சூட்ச்ம உலக எண்ணம் மட்டுமே மிக மிக முக்கியம். அப்படி வந்து இருக்கும்போது அங்கே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் அங்கே நடுவில் வந்து ராய் சாப்மன் ஒருத்தர் வராரு அந்த உணவருந்தும் விடுதியில். அவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி போரில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உடலை நீத்தவர். அவரை மீட் பண்ணுறாங்க. அவரோட சகோதரர் வந்து அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இந்த ஆத்தருக்கு. அவரும் ரொம்ப நாளாக சூட்ச்ம உலகத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட வந்து இவர் நிறைய கேள்விகள் கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி இருக்குது சூட்ச்ம உலகம் அப்படின்னு. அவரோட அனுபவங்களை சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, எல்லாமே நினைச்ச மாத்திரத்தில் நடக்குது. இவர் வந்து ஒரு கால்ஃப் விளையாட்டு வீரர். ஸோ அந்த கால்ஃப் விளையாட்டு வீரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு இலக்கை நினச்சி ஒரு பந்தத்தை அடித்தேன் அப்படின்னா அது உடனே அந்த இலக்குக்கு போயிடுது. ஆனால் பூமியில் அப்படி கிடையாது. நாம் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு நம்மளுக்கு அறிவு அதிகமாக வேண்டும். கரெக்டா? நம்ம அது ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அதை கற்றுக்கிட்டு அந்த ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் சூட்ச்ம உலகத்தில் மட்டும் நீங்கள் எண்ணத்தால் நினச்சிங்கன்னா, இந்த அந்த ஒரு கால்ஃப் பந்தை வந்து இங்கே வச்சு இந்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னு நினச்சி அடிச்சிங்கன்னா ஒரே அடியிலே வந்து உங்களை அதை அச்சீவ் பண்ணிடுவோம். அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ வந்து எண்ணத்துக்கு ரொம்ப பவர் உண்டு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் வந்து போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எதுவுமே வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது எல்லாமே ரொம்ப சுலபமாக நடக்கிறனால கொஞ்ச நாள் அது சலித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்பட்டு எதையுமே பெறணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே சுலபமாக கிடைக்கும் சூட்ச்ம உலகத்தில். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாளில் சலிப்பாயிரும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓஹோ இதில் வந்து என்னது போட்டி இல்லாத வாழ்வு, விரும்பினால்
நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை உடனே அங்கே நடந்துரும். அதனால நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சலிப்பு வந்தது. இப்போ நம்ம வந்து எதுவுமே உழைக்காமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நாம் இதை கஷ்டப்பட்டேன், நான் இத்தனை நேரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் இவ்வளோ இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு இது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பூமி வாழ் டிஃப்ரென்ஸும் அங்கே சூட்ச்ம உலகத்துக்கும் இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது சூட்ச்ம உலகம் கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு சலிப்படைய ஆரம்பிச்சிருமா. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து இப்போ நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கல, ஒரே ஒரு விளையாட்டு வீரராக ஒரே இதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய விளையாட்டு வீரராக பூமியில் அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் அந்த ஒரே விளையாட்டை விளையாண்டு உங்களுக்கு சலிச்சு போயிடும். அதனால நீங்கள் இசை, ஆர்ட்டு எல்லா கலைகளையும் உங்களுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் அதை மேம்படுத்தி கொண்டே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூட்ச்ம உலகத்தோட அந்த ராய் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அந்த உணவருந்தும் விடுதியில் வந்து சில இடங்கள்லாம் காலியாக இருந்ததில்ல, அங்கே போய் இந்த சூட்ச்ம உடலில் இருக்கிற இவங்க உட்கார்ந்தாங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பூமி வாழ் மனிதர்கள் அந்த இடம் காலியாக இருக்குன்னு வந்து அவங்க மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பூமி வாழ் மக்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குமா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சூட்ச்ம உடலில் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவரால் உணர முடியுது. அது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து பூமியில் பழகலை, பூமியில் உங்களுக்கு அது பரிச்சயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சூட்ச்ம உலகத்தில் போய் அதை புதுசாலாம் எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஆச்சாரியா கூடவே போகிறாரு, அவரோட இந்த ஆத்தரும் அவரோட சகோதரரும் மது அருந்துறதுக்காக அந்த விடுதிக்கு வராங்க. அவங்களால அதை பண்ண முடியுது, ஆனால் ஆச்சாரியாவால் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த சுத்தம் அந்த பழக்கமே கிடையாது. நீங்கள் பரிச்சயம் இல்லாத ஒன்றை அங்கே எதுவுமே அங்கே வந்து அந்த எண்ணமே வராது. ஏன்னா அது ஃபுல்லாக எண்ணத்தால் ஆனது. இப்போ நான் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு என்னால் வந்து ஆல்ரெடி இங்கே நான் பூமியில் அதை பண்ணியிருந்தா தான் அங்கே போய் என்னால் அதை நான் கண்டினியூ பண்ணி அதை செய்ய முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம் மட்டுமே அங்கே வேலை செய்கிறனால நீங்கள் எங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே பண்ண முடியும். அது மாதிரி வந்து யார் இவங்க சூட்ச்ம உடலில் இருக்காங்க, அதனால இவங்களால வந்து அங்கே உலகத்தில் அங்கே நடக்கிற எல்லா சத்தத்தையும் அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியுது அவரால். அதுவே ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருந்தது. அதாவது அந்த விடுதியில் உணவருந்தும் விடுதியில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து அவரோட தம்பி வந்து சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீ நல்லா உற்று கவனி, நிரந்தரமாக சூட்ச்ம உலகத்தில் இருக்கிறவங்க, அது மாதிரி அந்த சார்ல்ஸ் மாதிரி அவரோட சகோதரன் மாதிரி பூமியில் உடலை நீத்துட்டு சூட்ச்ம உலகத்திலே இருக்கிறவங்களுக்கும் தற்காலிகமாக, அதாவது இந்த ஆத்தர் மாதிரி சூட்ச்ம உலகத்துக்கு அப்பப்போ இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வர்ற உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. அதை உற்று கவனி அப்படின்னு சொன்னார் அவர். அதனால நம்ம இந்த புத்தக ஆசிரியர் வந்து நல்லா கவனிக்கும் போது என்னன்னா, நிரந்தரமாக சூட்ச்ம உலகத்தில் இருக்கிறவங்களோட அந்த ஒளிவட்டம் வந்து ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் இருந்தது. இப்போ டெம்பரவரியாக சும்மா தற்காலிகமாக சூட்ச்ம உடலுக்கு போயிட்டு வரவங்களோடது பார்த்தா ரொம்ப மெல்லிஸாக, ரொம்ப லைட்டு கம்மியாக, பிரைட்டு கம்மியாக இருந்ததுதான். ஸோ இதெல்லாம் வந்து சூட்ச்ம உலகத்தில் நாம் வந்து அவர் பார்த்துட்டு அதெல்லாம் அனுபவமாக எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு எழுதுறாரு. இப்போ இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி அவங்க வந்து அவர் அந்த சார்ல்ஸ் இதுலேருந்து வெளில வந்துட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆச்சாரியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே மேலே பூமிக்கு நிலத்துக்கு மேலே அப்படியே நிலமே தெரியாத ஹைட்டில் பறந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் சூட்ச்ம உடலில். பறந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடலை கடக்கும்போது ஆச்சாரியர் அந்த ஒரு சொல்கிறாரு, வா நான் ஆழ்கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து சூட்ச்ம உடலில் இருக்கிறனால கடலுக்குள்ளே போகிறது மூச்சு விடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதான். ஸோ இப்போ இவங்க வந்து கடலுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து நிலத்தில் பறக்கிறதுக்கும் கடல் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை அவர் உணர்றாரு. அப்புறம் உள்ளே போய் ஆழ்கடலில் போய் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அங்கே வந்து விதவிதமான மீன்கள் எல்லாம் பார்க்குறாங்க.
கடலுக்குள்ள அதாவது ஆழ் கடல்ல தரையை தட்டுற அளவுக்கு போயிடுறாங்க. கடலோட தரையை தட்டுற அளவுக்கு அங்கேயும் போய் அவங்க வந்து விதவிதமான ஜந்துக்கள், அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்கவே இல்லாத சில மீன் வகைகள்லாம் அங்கே வாழுதான். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப இதுவாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பரிணாம வளர்ச்சியில் நாம் வந்து ஒரு ஆன்மாங்கிறது வந்து இவர் இந்த புக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வாழ்வு சக்தி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ். நாம் எல்லாருமே ஒரு வாழ்வு சக்தி. அங்கே ஹையர் வேர்ல்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரு வாழ்வு சக்தியாக வந்து கல்லாய் மண்ணாய் தாவரமாய் விலங்காய் இருந்து மனித பிறவி எடுத்து நாம் இப்போ இவ்வளோ ஆன்ம ஞானம் பெற்று அந்த வாழ்வு சக்தி வந்து பரிணாம வளர்ச்சியில் எவ்வளோ வளர்ந்து உங்களை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் வந்து இப்போது ஒரு ஞானத்தை கேட்குற அளவுக்கு நாம் அறிவு நிலை முதிர்ந்துட்டோம். இப்போ இந்த புக்கோட இதுவே அதுதான். ஆக்சுவலி நம்மலாம் ஒரு வாழ்வு சக்தி. எனக்கு இந்த வாழ்வு சக்திங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு படிக்கும்போது ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. ஏன்னா சோல்னு சொன்னால் நம்மளுக்கு புரியலை. சோல்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆன்மான்னு. ஆனால் அதை நம்மளால் உணரவே முடியலை. என்னமோ ஆன்மான்னு சொல்கிறாங்களேன்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் எனக்கு இந்த புக்கில் வந்து வாழ்வு சக்தி அப்படின்னு சொல்லி இந்த பரிணாம வளர்ச்சியை படிக்கும்போது அதை வந்து மாணிக்க வாசகரே சொல்லியிருப்பார். புல்லாய் பூண்டாய் புழுவாய் பிறந்து இப்படி வந்து நான் இந்த மனுஷ பிறவி எடுத்திருக்கேன், நீ என்னை அருள் புரியாட்ட மாட்டேன்னு எல்லாருமே உருகி தான் கேட்டிருக்காங்க. அந்த அருளுக்கு, அந்த பிரபஞ்ச அருளை வந்து எனக்கு தரமாட்டியான்னு எல்லாரும் உருகி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த புக்கு படிக்கும்போது அவங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி நம்ம வாழ்வு சக்தி எப்படி வாழ்வு சக்தி தன்னை மேம்படுத்தி கொண்டே, பத்ரிஜி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸு மாஸ்டர்ஸ் கடவுள் அடைய போகிறோம் நம்ம எல்லாருமே. ஸோ ரொம்ப அதாவது நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எது நடக்கலையோ, உங்களுக்கு திருப்தி இல்லையோ, அதெல்லாம் மனசில் விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய சக்தி, இந்த சக்தி வந்து எவ்வளோ பெரிய நிலைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வாழ்வு சக்தி, அந்த ஆன்ம சக்தி வந்து முதிர் நிலைக்கு வந்துருச்சு. அதுவும் ஆனாபான சதி பண்ணுறோம், இவ்வளோ ஞானத்தை கேட்குறோம் அப்படின்னா இந்த பூமியில் இந்த பிறவியில் நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம். அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதுவுமே புரியாமல் பொருள்சார் வாழ்க்கையில் இருந்த மனுஷங்க உடலை நீக்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப சூட்சும உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே புரியாது. நாம் வந்து இவ்வளோ புரிதலோட இவ்வளோ ஞானத்தோட நாம் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இன்னும் நிறைய தியானம் பண்ண போகிறோம், இன்னும் நம்ம ஞானத்தை கேட்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஞானத்தை அறிவு கேட்க நம்ம ஞானம் முதிர்ந்த போது அந்த வாழ்வு சக்தி விரிந்து கொண்டே வரும்போது நாம் சூட்சும உலகம் போகும்போது மிக மிக சந்தோஷமாகவும், ஏன்னா நாம் வந்து தியானம் உலகில் இருந்தனால பத்திரிஜி தான் சொல்லுவார், நீ இந்த தியானம் பண்ணிட்ட அப்படின்னாலே சூட்சும உலகத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 வந்து வரவேற்பும் இருக்கும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு. ஸோ இந்த வாழ்வு சக்தி வந்து இப்படி பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டே வர்றதுல வந்து பறவைகளும் மீன்களும் பல பிறவிகள் அவங்க பறவைகள் இதிலே எடுத்து மனித இதுக்கு வராமல் நேரடியாக அவங்க தேவர்களாகவே பொருந்துருவாங்களாம். பறவைகளும் மீன்களும். ஏன்னா ஒன்று பறவை ஆகாசத்தில் இருக்குது, மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ இவங்க வந்து ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பரிணாம வளர்ச்சியில் மட்டும் இதை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவார். ஆனால் மற்றபடி கல் புல் இவங்க தாவரம், கீழ்நிலை மிருகம், மேல்நிலை மிருகம் மாதிரி நாய் பூனை மனுஷன் கூட மாடு இவங்கெல்லாம் வந்து இந்த வாழ்வு சக்தியில் வந்த வாழ்வு சக்தி வந்து அடுத்த மனித பிறவி தான் எடுக்கும். ஆனால் இந்த ரெண்டு இப்பிறவியில் வந்த வாழ்வு சக்தி மட்டும் நேரடியாக அவங்க அந்த பல பிறவிகள் மீனாகவும் பறவையாகவும் எடுத்து நேரடியாக அவங்க வந்து தேவர்களாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த கடலுக்குள்ள பல அதிசயங்களை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துட்டு அவர் வந்து திருப்பி தன்னோட சூட்சும உடலுக்குள்ளே படுத்து உள்ள காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதை உட்காந்து எழுதுறாரு. இப்போ நம்மளுக்கு இந்த புக்கே வந்து அவர் சூட்சும உடலில் ட்ராவல் பண்ணி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அத்தனையும் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடலுக்குள்ளே போய் ஒரு இது வந்துருச்சு, பிரகாசமாக இருக்குது, நிறைய இது நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்.
இப்போது அடுத்து அவர் அடுத்த நாள் காலையிலையும் திருப்பி ஆச்சாரியர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி சொல்கிறார். இது வரைக்கும் நீ என்ன கற்றுக்கிட்ட, நான் உன்னை சூட்சும பயணம் கூட்டிகிட்டு போனேன்ல, நீ இது வரைக்கும் என்ன நிரூபணமாயிருக்கு, என்ன உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் விளக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நாம் என்ன நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னா, முதலாவது ஃபஸ்ட்டு இது இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். பௌதீக உடல் தாண்டி பல அனுபவங்கள் நம்மளால் பெற முடியும். பௌதீக உடல் தாண்டி சூட்சும உடலை வச்சு நாம் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு நிரூபணம். அடுத்தது, இறந்து போன உன் சகோதரனை நீ பார்க்கிற. அப்போ நீ நினச்சிருக்க இறந்து போயிட்டான் அப்படின்னு, ஆனால் அங்கே உன்னோட சகோதரனை நீ பார்க்குற. நீ நினச்சது தப்பு, அவன் இறந்துட்டான், நீ இங்கே உட்காந்து சோகமாக உட்காந்து இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ கேள்வியில் இருந்தது தப்பு, நீ நினச்சது தப்பு அப்படிங்கிறாரு. அவன் இடம் மாறி வாழ்கிறான், இதுதான் உண்மை. இதுதானே இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்ததுல இந்த 2 இதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இரண்டாவது நிரூபணம் இது. மூன்றாவது என்னன்னா, மரணம் என்பது நீ நினைத்தபடி இல்லை. அது உனக்கு கிடைச்ச ஒரு விடுதலை. இந்த பௌதீக உடல்ல இருந்து நீ உன்னைய விடுதலை பண்ணி வேறு பல உலகங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த 3 பாயிண்ட்டையும் நாம மனசுல நிறுத்தி 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 வைக்க அது மாதிரி பொருள் சார்ந்து வாழாம ஆன்மாக்கு தேவையான தியானம், சேவை, ஞானம் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாழும்போது நாம் இந்த உடல் பாடி வெக்கேட் பண்ணி போகிற போது அடுத்த உலகங்களில் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த சில குறிப்புகளாக நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள். ஆக அவன் அந்த மூன்றாவது மரணம் என்பது நீ நினைத்தபடி இல்லை. அடுத்து வேறு பல உலகங்களை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பௌதீக உடல் வாழும் உன்னால் இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவர் இறக்கவில்லை. இது ஒரு நிரூபணம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு அவரு. இவர் இந்த புக்கை எதுக்கு தெரியுமா மெயினா இவருக்கு, அதாவது யாராவது இப்போ எப்படி மாணிக்கவாசருக்கு, வள்ளலாருக்கு யாரோ ஒருத்தர் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப எனக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இறைவன்ட்ட வேண்டவங்களுக்கு அவங்க அது அருளை கொடுத்து அவங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சு அவங்க மூலமாக நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க. அதை தான் அவரும் சொல்கிறாரு. இது உன் மூலமாக பல மனிதர்களுக்கு இந்த மாதிரி மரணம் என்கிற பயம் போயிடும். எதை படித்தாங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மரணம்ங்கிற பயம் இருக்காது. அதாவது நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ 2-3 நாளாக நீ பெற்ற அந்த அனுபவம் மூலமாக மரணம் என்பது ஒரு சோகம் இல்லை. அதைத்தான் சொன்னார். இது ஒரு சோகம் இல்லை, மரணம் என்பது ஒரு விடுதலையே. ஏன்னா அங்கே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே ஒரு நினச்ச உடனே எல்லாம் பண்ண முடியும் உங்களால். இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் மரணத்தோட அனுபவத்தை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி டெய்லி நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் சூட்சும பயணம் பண்ணுறோமோ அது விழிப்பு நிலை இல்லாமல் பண்ணுறோம். மரணம்ங்கிறது விழிப்போட நடக்கிற சூட்சும பயணம். அதனால அதை நீ எந்த ஒரு கவலையே பட தேவையில்லை. அது சோகம் இல்லை, அதை வருந்தக்கூடியது கிடையாது. மரணத்துக்கு பிறகு வரப்போகும் சூட்சும வேறு உலக வாழ்வு இயல்பில் பூமியில் வாழ்ந்த அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் பூமியில எப்படி வாழ்றீங்களோ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சூட்சும உலக வாழ்க்கையும் இருக்கும். ஸோ இது ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நம்ம தியானம், இந்த பத்திரிச்சி சொன்ன இந்த பிஎஸ்எஸ்எம் இயக்கத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 50-50, அதாவது உலகியல் வாழ்க்கைக்கு 50, அதை பண்ண வேணானே அவர் சொல்லலை. குடும்ப வாழ்க்கை என்னெல்லாம் சந்தோஷப்படணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தையும் டெய்லி பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இங்கே வாழ்ந்தீங்கன்னா மிக மிக அருமையான ஒரு
நம்மளுக்கு வேறு உலக வாழ்க்கைகள் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான தேவைகளை நாம இங்கே ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யணும். இது 50, இது இப்போ நம்ம உலக வாழ்க்கையில 70 40 இருக்கோம் அப்படின்னா, 80 இருக்கும் அப்படின்னா, இங்கிட்டு 20 30 தான் இருப்போம் ஆன்மீக வாழ்க்கைக்கு. இப்போ நம்ம ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரே சந்தோஷம்தான். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இருக்காது. இது இவ்வளோ தெளிவா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் இதை இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து சொல்லிட்டனால நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன் நான் இதை நீங்கள் திருப்பி கேட்டால் கூட படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புக்கை படிக்கும்போது அதில் சில வார்த்தைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பதிவு ஏற்படும். அந்த ஒரு விஷயம் பதிவு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நான் விஷயமாக தான் சொல்கிறேன், ஆனால் படிக்கும்போது சில சொற்கள் இருக்குது, சில முக்கியமான கருத்துக்கள் சொல்கிற போது நீங்கள் திருப்பி திருப்பி அதை படிக்கும்போது உங்கள் கண்ணு பார்க்கும்போது அது உள்ள ஈஸியாக பதியும் நம்மளுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், ஓவியர்கள், இலக்கியவாதி, வேதாந்திகள், இப்படி இந்த பல துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரசனைக்கேற்ப விருந்தளிக்குமா அங்கே சூட்சும உலகத்தில். ஸோ அதனால தான் பத்திரிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த தியானமகா யஜ்யம் லைவில் ஆன்லைனில் பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு முடியுதோ டைம் இருக்கோ கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் அவரோட இது. எதையுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு புக்கை படிங்க, ஒரு இசையை கற்றுக்கோங்க, ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கோங்க. விளையாட்டாக இருக்கட்டும், அது இசையாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், ஒரு சமையலாக இருக்கட்டும், எதையோ ஒன்று கற்றுக்கோங்க. அதில் தியானமும் இருக்குது, ஆன்மீக அறிவும் இருக்குது, நம்ம புத்தகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை வெறும் பொருள்சால் வாழ்வு பற்றுடையவர்கள் அத்தனை சுவாரஸ்யமாக அங்கே இருக்காது. நீங்கள் வெறும் பொருள் சார்ந்ததே உங்கள் மனசை எண்ணங்களை வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்சும உலகம் சுவாரஸ்யமாகவே இருக்காது. இல்லைன்னா உங்களோட சூட்சும உலகம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ இங்கே ஏதோ ஒரு கலையை கற்றுக்கோ, இதெல்லாம் கற்றுக்கோ, இலக்கியம் கற்றுக்கோ, வேதாந்தம், இசை, பாடகம், ஓவியம் எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ என்று உணர்வார்கள். அப்போ இதை நம்ம இறப்பிற்கு பிறகும் பூமியில் இது சில கலைகளை நாம் சூட்சும உலகத்தில் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சூட்சும உலகத்தில் கற்றுக்க கொடுக்கறதுக்கு இப்போ இங்கே பூமியில் ரொம்ப பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, இசையாளர்கள், எல்லா கலைகள்லையும் ரொம்ப டாப்பில் போனவங்கெல்லாம் அங்கே போயும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஏன்னா கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குமா. இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்து அவனுக்கு புரிய வச்சு அவனுக்கு அந்த திறமையை கொடுக்கறதுக்கு ரொம்ப இங்கே முயற்சி செய்யணும். அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ அங்கே போய் நீங்கள் பெரிய கலைஞராக இருந்தீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குற வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டீச்சராகவோ, ஒரு ப்ரொஃபஸராகவோ, ஒரு கலைஞர், ஒரு ஆர்ட்டில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அங்கே போய் கற்றுக் கொடுத்துட்டு பேராசிரியராகவும் இன்னும் கற்றுக் கொடுக்குற நிலைமையில இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் இன்னும் நிறைய கற்றுப்போமா, ரொம்ப ஈஸியாக கற்றுப்போமா. ஏன்னா இங்கே உட்காந்து இப்போ நான் வீணை இப்போ வாசிக்கிறேன்ல, இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் மணிக்கணக்காக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த பர்ஃபெக்ஷனுக்கு என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் அங்கே சூட்சும உலகத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே டைம் வேஸ்ட்டே கிடையாது. எல்லாம் ஈஸியாக அப்படி போய் அவ்வளோ ஈஸியாக இன்னும் பல பல விஷயங்கள் அதாவது பல நுணுக்கங்கள், பல அறிவு திறன்கள்லாம் அங்கே கற்றுக்க முடியும். அதனால இங்கே நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படிங்கிறது அவரோட ரொம்ப ஒரு இது. அங்கே ஒரு சூட்சும அளவில் ஒரு கலையிலையோ விஞ்ஞானத்திலேயோ கற்றுத்தேர்ந்தால் மறுபிறவில் பிறக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணுவாங்களாம், இப்போ இங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், திருப்பி இந்த இறப்பிற்கு பிறகு அங்கே போயும் அதை இன்னும் மாஸ்டர் பண்ணிட்டு அடுத்த பிறவி வரும்போது
சைல்ட் ப்ராடிஜியாக வந்துடுவாங்க. நாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த குழந்தை பாருங்க 4 வயசுலேயே என்ன மாதிரி பாட்டு பாடுது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இது எல்லாம் சூட்ச்ம உலகத்தில் அவங்க கற்றுட்டு வந்தது. நாம் இப்போ சூட்ச்ம உலகத்தில் கற்றுக்காம வந்திருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால இங்கே பூமியில் இப்போ நீங்கள் வாழும்போது இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு அதை முற்படுறீங்களோ, அதுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, அந்த எஃபர்ட் அங்கே போய் ரொம்ப ஈஸியாக அதை நிறைவேறி நீங்கள் பெரிய ஒரு லெவலில் அங்கே கற்றுக்கிட்டு இங்கே திருப்பி பூமிக்கு வர வேண்டிய வேலை இருந்தால் நீங்கள் ரொம்ப ஒரு சைல்ட் ப்ராடிஜியாக தான் வருவோம். அது இசையாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறாரு, விஞ்ஞானம், சயின்ஸு எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாம் ஒரு இறப்புங்கிறது ஒரு சோகம், அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கோம். இங்கே நாம் எவ்வளோ நல்லா வாழ்கிறோமோ, தர்மத்தோட ஆன்ம விழிப்புணர்வோடு இருக்கமோ, அவ்வளோக்கு எவ்வளோ சூட்ச்ம உலகம் ரொம்பவே உங்களுக்கு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். பல விஷயங்களை இன்னுமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் இங்கே இப்போது ஒரு ஃபேமிலியில் வரோம், அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா இப்படி வரோம். இது இந்த பௌதீக வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள். ஆனால் நம்ம இப்போ ஆன்மீக இந்த இதுக்குள்ளே வரும்போது இப்போ நாம் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், பத்ரிஜி சில இது சொல்கிறாரு, ஹையர் மாஸ்டர்ஸ் வர்றாங்க, இவங்க எல்லாமே நாம் ஒரு இந்த ஆன்மீக குடும்பம். அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருப்போம், அதில் சில கைடு நம்மளுக்கு மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சோல்மேட்டாகவே நம்ம கூடவே நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான உந்துதல்களையும் அறிவுகளையும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இது 2 பார்ட்டாக இருக்குது. நம்ம இந்த பூமியிலே 2 பார்ட்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கர்மா பேஸில் இந்த குடும்ப வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதையும் பண்ணிக்கிட்டு, நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து தியானம் பண்ணுறது, அறிவை வளர்த்துக்கிறது, ஞானத்தை பெற்றுறது, நம்ம அது மூலமாகவும் நாம் எத்தனை பேர் இப்போ நீங்கள் இந்த யஜ்யத்துக்கெலாம் போனீங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருப்போம், எத்தனை பேர் நம்ம கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதில் 1-2 பேர் தொடர்ந்து வருவாங்க திருப்பி. அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம், நம்பரை வாங்கியிருப்போம், அவங்க திருப்பி காண்டாக்ட் பண்ணுவாங்க, நாம் திருப்பி அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை எப்படி ஆன்மீகமாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுப்போம். அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதிலே ஒரு 5-6 பேர்கிட்ட நம்ம காண்டாக்டில் வந்துடுவோம். நம்மளுக்கே தெரியாது யார் என்னெல்லாம். ஆனால் அங்கே போகும்போது அந்த காண்டாக்டில் வரும்போது அவங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கைடாகவும் நம்மளுக்கு அவங்க கைடாகவும் இருந்து இந்த ஆன்ம வளர்ச்சியில் 2 பேருக்கும் மியூச்சுவலாக உதவி செஞ்சுக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சோல்மேட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவங்க உதவி செஞ்சுக்கிட்டே வருவாங்க நம்மளுக்கு. எப்படி பௌதீக வாழ்க்கையில் நாம் ரிலேஷன்ஷிப்பை நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்களோ, அதே மாதிரி ஆன்ம வளர்ச்சிக்கும் ஞானத்தை கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் லைஃபு, இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த சோல்மேட்டு சொல்கிறேன்ல, அது யாராக வேணா இருக்கலாம். அப்போ நாம் சில சங்கல்பங்கள் சில தேவைகள்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பது நம்மை விட நம்மை படைத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்கு தெரியும். நாம் எதற்கு தகுதி உடையவர்களோ அது நம்மளுக்கு கிட்டும். நமக்கான அனுபவம் வேறு ஒருவருக்கு நம்மளுக்கு வேணுங்கிற அனுபவமோ அறிவோ வேற யாருக்கும் போகாது, வேற ஒருவரோட அனுபவமோ நம்மளுக்கு வராது. இதையும் நல்லா புரிஞ்சுக்க சொல்றாரு. அதாவது எப்பயுமே ஒரு ஒத்திசைவோட இருந்து நாம கத்துக்க முற்பட்டோம் அப்படின்னா எதையுமே அடைஞ்சிடலாம்.
இந்த வாழ்வு சக்தியான பல பரிமாணங்கள் எடுத்துட்டு வந்த இந்த ஈகோ அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இதில் போட்டிருக்காரு பாருங்க, ஈகோ சுயம் மெல்ல அடிபட்டு அடிபட்டு தேய்ந்து தேய்ந்து இல்லாமல் போனால் எல்லாம் பெறுவோம். நீங்கள் நம்ம இலக்கியத்தை போய் பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர், வள்ளலாரா இருக்கட்டும், பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இந்த ஈகோங்கிறத கம்ப்ளீட்டாக அடித்து கம்ப்ளீட்டாக காலி பண்ண பிறகு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ஆக்சுவலி நாம் மகான்களோட வரலாறுலாம் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரமணர்லாம் எப்படி இருந்திருக்காரு, எப்படி அவரோட வாழ்வு இதை சரித்திரத்தை படிச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஈகோவை அதில் போட்டு ஈகோ என்னும் சுயம் மெல்ல மெல்ல அடிபட்டு தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போவதுதான் எல்லாம் பெறுவதற்கான தகுதி. அதற்கே இத்தனை ஜென்மங்கள், இத்தனை பிறத்தல், இத்தனை இறப்பு, இத்தனை பாடம், இத்தனை படிப்பு என்று புரிந்து கொண்டாயா? அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில எல்லாம் மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு. இந்த புக்கோட மொத்த சாரம் முடிஞ்சிருச்சு. இந்த வாழ்வு சக்தி கல்லா மண்ணா தாவரமா மிருகமா பிறந்து ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு படிப்பு, ஒவ்வொரு பாடம், தன்னோட சுயத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்து, அறிவை வளர்த்து, ஞானத்தை வளர்த்து 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 கடவுள் தன்மையை அடைவதற்காக பல பிறப்பு, பல இறப்பு, பல பாடம், பல படிப்பினை அப்படி புரிஞ்சு 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 கடைசியில் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடைஞ்சிருச்சு. இந்த பொறுமை எத்தனை பிறப்பு எடுத்து இருந்திருக்கு. அந்த ஈகோக்கு எவ்வளோ பொறுமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, கற்றலின் விளைவு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் எதையும் கற்றுக்கவே முடியாது. ஒவ்வொரு பிறப்பும் இறப்பும் ஒரு பெரிய பயணத்தின் ஒரு நாள் வாழ்வே. இப்போ இந்த சுயம்ங்கிற அந்த வாழ்வு சக்தி ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு இறப்பையும் அது ஒரு நாள் வாழ்வு மாதிரி அங்கே எடுத்துக்கணுமா? அவ்வளோதான். இந்த ஒரு பிறப்பு ஒரு நாளுங்கிற மாதிரி அந்த கணக்கில் போயிட்டுருக்கு. மீண்டும் பிறந்து இறந்து இப்படி நாம் அந்த ஒரு புரிதல் இல்லாமல் பொருள்சார் வாழ்க்கையிலே அந்த அறிவு வளர்ச்சி, அந்த ஞானம் இல்லாமல் இருந்தோன்னா இது பல பிறவிகளாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். எப்போ நம்மளுக்கு இந்த புரிதல் வந்துருச்சோ அது நம்மளுக்கு நிறைய அறிவை கொடுக்கும்போது, சூட்சும உலகத்துலேயும் போய் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மாறுதல் நடக்கும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலை ஷிஃப்ட் ஆகும். நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூமியில் எந்த உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, எப்படி உங்களை வளர்த்துருக்கீங்களோ, இறப்புக்கு பிறகு அந்த நிலைக்கு போகும். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, பூமியில் சூஷ்ம உலகத்திலே பல நிலைகளும் இருக்குது. தளம் 1, தளம் 2, தளம் 3ன்னு போயிட்டுருக்கு. இப்படி இப்போ நம்ம இறந்த உடனேயே பாடி வெக்கேட் பண்ண உடனே அந்த திரிசங்கு சொர்க்கம்னு அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த நிலையில இருந்து நாம என்ன கத்துக்க வந்தோமோ அதை முழுசா கத்துக்கிட்டோமா இல்லையாங்கிற ஒரு பரிசீலனை நடக்கும். அந்த பரிசீலனையில நாம கத்துக்க விட்டதை திருப்பி அங்க கத்துக்கிட்டு பல விஷயங்களை நாம நாம் எந்த உணர்வு நிலையில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே போக முடியும். இப்போ நான் இன்னொன்று சொன்னேன்ல, அந்த பறவைகளும் மீன்களும் நேரடியாக 3ஆம் நிலைக்கு போயிருமா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிலைக்கே நம்மளால போக முடியாது. நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் நிறைய கஷ்டங்கள் கொடுத்து, அடுத்தவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்து, நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்காம, நீங்கள் யாருன்னு புரியாமல் இந்த ஈகோலே வாழ்ந்து பொருள்சார் நிலையிலே வாழ்ந்தீங்கன்னா அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நிலைக்கே போக முடியாது. சூட்சும உலகத்தோட முதல் நிலைக்கே போகாம நீங்க நடுப்பட்ட நிலையில இருந்து கத்துக்க வேண்டிய சில காலங்கள்ல உங்களை பண்ணிட்டு தான் நீங்க முதல் நிலைக்கே போக முடியும். முதல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு யூகேல லண்டன்ல பிறந்து வளர்ந்து இந்த பூமியில வாழ்ந்து அந்த ஒரு நாட்டுக்காரராக இருந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த உடலை நீக்கும் போது நீங்கள் போகிற அந்த சூட்சும உலகமும் அதே செட்டப்பில் அப்படியே இருக்குமா உங்களுக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு புதுசாக போனோம்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது, அது என்னன்னே புரியாதுங்கிறனால. இப்போ நாம் இந்தியாவில் பிறந்து இங்கேயே வளர்ந்த இந்த ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்துருக்கோம் அப்படின்னா, நாமளும் உடலை நீத்த பிறகு இதே மாதிரி ஒரு செட்டப் சூழ்நிலை என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் இருக்கிற ஒரு இடத்துல தான் நாம் சூட்சும உலகத்துலேயும் கொஞ்ச நாள் இருப்போமா. அப்போ பழக்கப்படுமா நம்மளுக்கு அந்த சூட்சும, சரி பழக்கப்படுமா. ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் உடலை நீத்த பிறகு வேற எங்கேயோ வேற சூழ்நிலை கூட்டு போனால் அவங்களால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அங்கே என்ன பண்ணணுமோ அதை கற்றுக்கிட்டு அடுத்த நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலைன்னு இப்படி வரிசையா போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 7 வகை உணர்வு நிலை பகுதிகள் சூட்சும உலகில் உண்டு. 7 spheres of consciousness. ஒவ்வொன்றும் மேலே செல்ல செல்ல கணம் குறைவாக அமைக்கப்பட்டிருக்கும். சூட்சும உலகின் நிரந்தரவாசிகள் 7 உணர்வு நிலை பகுதிக்குள் ஏதோ ஒன்றில் வாழ்வார்கள். அதாவது நாம இங்க பூமியில எந்த உணர்வு நிலையில இருந்திருக்கோம், கான்சியஸ்னஸை எப்படி உடல்ல இருந்து ஆன்மாக்கு எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த நிலையில் போய் டைரெக்டாக வாழ முடியும் உங்களால். அதுக்கு தான் பத்திரிஜி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆன்மாங்கிற உணர்ந்து தியானம் நிறைய பண்ணி இந்த பௌதிக பற்றுதல்ல இருந்து இந்த கர்மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு உடல் வியாதி இல்லாமல் மனசு அமைதியாக ஒரு சந்தோஷமாக ஆன்ம நிலையில் நீங்கள் பூமியிலே இருந்தீங்கன்னா, சேவை செஞ்சு வள்ளலார் சொல்கிற மாதிரி அன்பு கருணைங்கிற அந்த கான்சியஸ்னஸ்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இருக்க வேண்டிய நிலை ரொம்ப ஹையாக இருக்கும். 7ஆவதோ 6ஆவதோ 5ஆவதுலேயே போயிருப்போம். இது நாம தான் முடிவு பண்ணணும். ஏன் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை மற்றவங்களை சார்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம நீ ஒன்னாலதான் எனக்கு இது, ஒன்னாலதான் இருக்குன்னு இந்த பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கதை விட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இப்போ பூமியில இருக்கேன்னா இதுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் என்ன பண்ணணும், நான் அந்த நிலைக்கு போகணும்னா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சுய பரிசீலனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த சுய பரிசீலனையில நம்மளுக்கு உதவி செய்யறது இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ அதனால இதை விடவே விடாதீங்க. நாம பூமியில எந்த நிலையில வாழ்றோமோ அதுக்குரிய அந்த தகுந்த போல வைப்ரேஷன்ல தான் நாம அந்த 7 நிலை இருக்கு, அந்த 7 நிலையே போகும். நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்ச நாள் முதல் நிலை உணர்வு தளத்துல இருந்து அங்க கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு சில காலம் 2ஆம் நிலை தளம், அப்புறம் பிறகு 3ஆம் நிலை, அப்புறம் 4ஆம் நிலை, இப்படி பற்றுதல், அதாவது அவன் பொருள் பற்றிலிருந்து விடுபட பாசம் நேசம் என பற்றுகளிலிருந்து பந்தங்களிலிருந்து விடுபட்டு தன் தகுதியை வளர்த்து கொள்ள அவன் வாழும் உணர்வு தளம் மாறுபடுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த உணர்வு நிலையில நம்ம மனசளவுல நம்மள மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட தியானம், சந்தோஷம் எல்லாமே மாறும். உங்க உணர்வு நிலை எல்லாமே மாறும். இப்போ நம்மளுக்கு இந்த பூமியே 5Dல 3rd dimension 5th dimension பூமி மாறிடுச்சு. அதுல வாழ்ற நாமளும் அது கூட ஒத்தி செஞ்சு மாற்றிக்கொண்டோம். ஆனால் சொர்க்கம் தான் நம்மளுக்கு, இந்த பூமியே சொர்க்கமாக தான் மாறப்போகுது. அதைத்தான் அவங்க அதிகமாக தியான யஜ்யம்லாம் பண்ண சொல்லி எல்லாருமே நிறைய தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம். தியான பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லாரையும் தியானிகளாக மாற்றுங்க, எல்லாரையும் வெஜிடேரியனாக மாற்றுங்கன்னு ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, பூமி ஹையருக்கு போகுது. அப்போ அதில் இருக்கிற நாமளும் அது கூடவே சேர்ந்து ஹையருக்கு போகணும்ல. அப்போ நம்மளை மாற்றிக்கிட்டா தான் நம்ம போக முடியும்.
மேலே செல்ல செல்ல அவன் அறிவில் மேம்பட்டு கலையில் மேம்பட்டு அதே சமயம் அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு கொண்டே வருவான். எப்ப நீங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போக 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 உங்களுக்கு பற்றுதல் இருக்காது, கலையில பெருசா ஆர்வம் வந்துடும், அஞ்ஞானம் வெளியில போயிடும். இப்படி உணர்வு நிலை தளத்தில் அங்க டென்சிட்டி நெரிசலே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி மேல மேல போறனால அங்க மக்கள் அந்த நெரிசல் கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இருக்கட்டுமா? நம்ம நாளைக்கு பார்ப்போமா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.